வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். என்னமே செயற்கை கருவிகளோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். என்னமே இயற்கை எதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலைகாட்ட முடியவில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை, எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவு அகண்டாகாரம். எனவே செயற்கை கருவிகள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி என்னமே செயற்கை கருவிகளோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்று இந்த 2 வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கவிதையில முதல்ல உள்ள ஒரு 6 வரிகளை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நாள்காட்டி வரிகளுக்கு வருவாங்க. என்னமே இயற்கை எதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். நாம நம்முடைய மூலாதாரத்திலிருந்து அடிமனதிலிருந்து எழக்கூடிய எண்ணமானது இந்த இயற்கை அளவுக்கு, இந்த பிரபஞ்ச அளவுக்கு, அந்த சுத்தவெளி அளவுக்கு அப்படியே விரியக்கூடிய தன்மை உள்ளது. நாம தியான வாழ்க்கையில தமம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நம்ம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ பழகிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மூலாதாரத்துக்கும் அதே போல சுத்தவெளி இணைப்போடு நம்ம வாழும்போது நமக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தோற்றங்களும், கோடானபடி சூரிய குடும்பங்கள், பஞ்சபூதங்கள், ஒரு இதுவு தாவரத்திலிருந்து ஐயறிவு விலங்கு வரையிலும் மனிதன் வரையிலும் அந்த ஒட்டுமொத்த அந்த பிரபஞ்ச ரகசியங்களும் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்போ எப்பவுமே ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த தியான நிலையிலே இருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலையை ஒவ்வொரு தனி மனிதனும் பெற வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு சுவாமிஜி மனவளக்கலை மூலமா வேதாத்திரியை வேதாத்திரி சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி எண்ணத்தை நிறைவேற்ற முடியவில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. நம்முடைய மனித எண்ணம் நாம என்றோ சொல்றோம், செய்யறோம். ஆனா அந்த எண்ணத்தை யாரும் வெளிக்காட்டி கொள்ள முடியாது. எண்ணம் தோன்றுது, உடனே நாம சொல் செயலாக அதை பாசிட்டிவாக மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை, அதற்கு புறம்பாக வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்ப அதை பத்தி நாம பேச வேண்டாம். பாசிட்டிவாக மாற்றும் போது அந்த இறையத்தின் தன்மையான அன்பும் கருணையும் அனைத்து இறைநிலையுடைய சொரூபங்களும் நமக்குள்ள வருது. நம்முடைய மூலாதாரத்துல எண்ணற்ற செய்திகள், ஒரு கம்ப்யூட்டர் சிப்ல எப்படி லட்ச செய்திகள் இருக்கோ அதுபோல தொடர்ந்து வந்த பல்கோடி பிறவிகள்ல வந்த அனைத்து பதிவுகளும் நம்முடைய மூலாதாரத்துல இருக்கு. அவ்வப்போது புரிய வரைவில் கதிந்திருக்குது கருமையத்துல. அது விரிவு அடையும் போது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் அது உள்ளடக்கமாக பெற்றிருக்கிறது. என்ன சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல? என்னமே செயற்கை கருவிகளோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி. உதாரணத்துக்கு அலை இயக்கம். அலை இயக்கம்னா மோதுது, பிரதிபலிக்குது, சிதறுது, ஊடுருவது, இரண்டிடையும் ஊடாடி கொண்டு இருக்கு. ஒரு லைவ் ஷோ எடுக்கிறாங்க. அந்த லைவ் ஷோ, அந்த அரங்கம், அங்கு இருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளையும் அப்படியே லைவ் ஷோ எடுத்து அது மோதுது சேட்டலைட்ல, அது பிரதிபலிக்குது, சிதறுது, ஊடுருவது. இந்த உலகத்துல உள்ள அனைத்து தொலைக்காட்சி பெட்டிகள்லையும் அதே லைவ் ஷோ, எல்லா பெட்டிகள்லையும் அங்கு என்ன இருக்கோ அதையே அப்படியே பிரதிபலிக்குது. அதே போல ஆரம்ப காலகட்டங்கள்லாம் 680 டைனமோ சைக்கிள்ல எப்படி நம்ம பயன்படுத்துறோம், அந்த டயர்ல அந்த குப்பியை இது பண்ணிவிட்டு ஒரு காந்தம், அதுல ஒரு கம்பிச்சுருள், மேல ஒரு குப்பி, கீழே ஒரு நட்டு வச்சு அது ஒயர் மூலமாக ஒரு 6 வோல்ட் பல்புல கனெக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்தணும். இன்றைக்கு எண்ணற்ற நீர்மின் நிலையங்கள், காற்றாடி மின் நிலையம், அனல் மின் நிலையம், அதே போல அணு மின் நிலையம் என்று பெரிய பெரிய பிளான்ட உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக 24 hours எல்லா மாநிலங்கள்லையும் இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி
நாம பெற்று பலனடைந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம புரிந்து கொண்டு அந்த தெய்வீக நிலையில எல்லோருக்கும் ஒத்து உதவி அன்பும் கருணையுமாக வாழணும் என்று சொல்லி என்ற எண்ணம், சொல்ல, செயல் அனைத்தும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் எண்ணணும், சொல்லணும், செய்யணும்னு சொல்லி நண்பர்கள் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க